வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். பசங்க ஸ்கூல் விட்டு வந்தால் ஏதாவது கொடுக்கணும்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? ரவை, கோதுமை மாவு எப்படியுமே இருக்குமா, வெல்லம் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். 1 கப்பு ரவை, 1/2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே வந்து ஏலக்காயும் சேர்த்து போட்டு அரைக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு பண்ணிடலாம். ஏலக்காய், 1 கப்பு ரவை, 1/2 கப்பு கோதுமை மாவு, வெல்லம் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரைச்சாச்சு, ஒரு பவுலில் மாற்றிடுவோம். மிக்ஸி ஜாரை வந்து அந்த தண்ணியும் விட்டுருவோம். கொஞ்சம் நல்லா அந்த ஆப்பம் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அப்பம் பண்ணுறது அளவுக்கு நமக்கு பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 15 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து அப்பக்கல்லில் வந்து எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காயட்டும். 15 நிமிஷம் ஆயிடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சு. இப்போ இதில் வந்து ஆப்ப சோடா கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து தேங்காயும் சேர்த்துடலாம். தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பாருங்க மாவு கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ இந்த பக்கம் வந்து எண்ணெய் காஞ்சிடுத்து, நம்ம குழியில் விட்டுடலாம். திருப்பி போட்டுடலாம். எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாமே பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துடலாம், ரெடி ஆகிடுது. இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸு ரவை ஸ்வீட் அப்பம் ரெடி ஆகிடுது. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். டக்குன்னு பார்த்த உடனே நீங்கள் பண்ணிடலாம். ஏன்னா ரவை, கோதுமை மாவு எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கும், வெல்லமும் இருக்கும். ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை. 1 கப்பு ரவை, 1/2 கப்பு கோதுமை மாவு, ஒரு 3/4 கப்பு வெல்லம். வெல்லத்தை மட்டும் கரைச்சிட்டு அந்த தண்ணியை சேர்த்து அரைச்சிங்கன்னா போதும். அப்புறம் ஏலக்காய் பொடி போட போகிறோம். அதுக்கப்புறம் தேங்காய், வேறு என்ன வேணுமோ சுக்கு பொடி இருந்தால் அது கூட போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே பண்ணிடலாம். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.